சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 2 அத்தியாயம் 37. எட்டா கனியும் கிட்டா கனியும். கடற்கரையில் அந்த காலை நேரத்தில் கப்பலருகே நின்ற கருணாகர பல்லவன் தனது கேள்விக்கு விடுத்த கருத்தை உழுக்கும் பதிலை கேட்டதும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளான கண்டியத்தேவன் கவலையும் பிரம்மையும் நிரம்பிய கண்களை படைத்தலைவன் மீது நாட்டினான். மேன்மேலும் ஏதேதோ கேள்விகளை உதிர்க்க கண்டியத்தேவன்னா துடித்ததானாலும் படைத்தலைவன் முகத்திலிருந்த ஆழ்ந்த யோசனையின் விளைவாக அந்த கேள்விகள் நாவிலேயே உறைந்து விட்டன. முதல் நாள் இரவு தான் கோட்டையில் பலவர்மன் மாளிகையில் பார்த்த இளைய பல்லவனுக்கும் அன்று காலையில் கடற்கரைக்கு வந்துள்ள படைத்தலைவனுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கவே கண்டியத்தேவன் கவனித்தான். முதல் நாள் இரவு மது வெறியிலிருந்த இளைய பல்லவனுக்கும் அன்று காலை மிக தெளிவான புத்தியுடன் வந்திருக்கும் படைத்தலைவனுக்கும் பார்வையிலும் பேச்சிலும் வித்தியாசம் இருக்கவே செய்ததானாலும் அந்த வித்தியாசம் எதுவும் முதல் நாள் இரவு குடிவெறியில் இட்ட உத்தரவை மாற்றும் நிலையில் இல்லாததை கவனித்த கண்டியத்தேவன் மேலும் மேலும் பிரமிப்புக்கே உள்ளானான். மரக்கலத்தை மாற்றியமைக்க மாதம் 1 பிடிக்கும் என தான் கூறியதும், ஆகலாம், ஆகட்டும், 1 மாதம் அவகாசம்தான் உமக்கு கொடுக்க முடியும் என்று படைத்தலைவன் பதிலிருத்ததிலிருந்து மரக்கலத்தை மாற்றியமைக்கும் திட்டத்தை அவன் மாற்றப்போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட கண்டியத்தேவன் அதற்கு பின் என்று ஒரு கேள்வியையும் போட்டு வைத்தான். எந்த தாமதமும் இல்லாமல் சட்டென்று வந்தது படைத்தலைவன் பதில். அதற்கு பின் நாம் இங்கிருக்க மாட்டோம் என்றான் இளைய பல்லவன் திடீரென்று. அந்த பதில் வீசின குரலில் மிகுந்த வேகம் இருந்ததையும் பெரும் பொருளும் புதைந்து கிடந்ததையும் கண்டியத்தேவன் கவனித்தான். இருப்பினும் திடீரென்று கிடைத்த அந்த பதிலே அவனை பெரும் திகைப்புக்குள்ளாக்கியது. அந்த திகைப்புடன் அப்படியானால் அப்படியானால் என்று தட்டு தடுமாறி இழுத்தான் கண்டியத்தேவன். இங்கிருந்து போய்விடுவோம், தொலைதூரம் போய்விடுவோம் என்ற இளைய பல்லவன் பதில் முன்னை போலவே துரிதமாக வெளிவந்தது. எங்கு போகப் போகிறோம் படைத்தலைவரே? கண்டியத்தேவன் கேள்வி கலக்கத்துடன் ஒலித்தது. அதை பிறகு சொல்கிறேன். ஆனால் 1 மாதத்திற்கு மேல் இந்த துறைமுகத்தில் நமக்கு வேலை இல்லை என்றான் இளைய பல்லவன். இந்த துறைமுகத்தில் தங்க போவதாக சொன்னீர்களே என கேட்டான் கண்டியத்தேவன். ஆம், சொன்னேன் என பதிலுரைத்தான் இளைய பல்லவன். கலிங்கத்தின் படைபலத்தை உடைக்க என கேட்டான் கண்டியத்தேவன். இதை ஒரு தளமாக உபயோகிக்க திட்டமிட்டேன் என கூறினான் இளைய பல்லவன். அந்த திட்டம் என கேட்டான் கண்டியத்தேவன். இப்பொழுது மாறிவிட்டது என பதில் கூறினான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் பதில் பெரும் விந்தையாயிருந்தது தேவனுக்கு. ஏன் மாறிவிட்டது என்று அவன் கேட்ட கேள்வியிலும் வியப்பு மண்டி கிடந்தது. இளைய பல்லவன் கண்டியத்தேவனை சில வினாடிகள் கூர்ந்து நோக்கினான். நிலைமைக்கு தக்கபடி திட்டங்களை மாற்றுவது விவேகம் தேவரே என்ற இளைய பல்லவன் முகத்தில் தீவிரமான உறுதியுடன் கவலையும் மண்டி கிடந்ததை கண்டியத்தேவன் கவனித்தான். ஆகவே கேட்டான் தேவன், அப்படி என்ன நிலைமை இங்கு ஏற்பட்டிருக்கிறது என்று. மிகவும் அபாயமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது தேவரே. இன்னும் 1 மாத காலத்தில் நாம் மட்டும் முன் யோசனையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் நீரும் நானும் நமது மாலுமிகளும் அழிக்கப்படுவோம். இந்த அக்ஷய முனையில் பெரும் உயிர் சேதமும் வேறுவித நாசமும் ஏற்படும். நாம் இப்பொழுது எரிமலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிறோம். அது உள்ளூர புகைய துவங்கியிருக்கிறது. வெடிக்க 1 மாத காலம் இருக்கிறது. அது வெடிக்கும்போது என்று பேசிக்கொண்டு போன இளைய பல்லவன் சற்று பேச்சை நிறுத்தி கண்டியத்தேவனை தன் கூரிய கண்களினால் நோக்கினான். அது வெடிக்கும்போது? கண்டியத்தேவன் குரலில் கலக்கம் இருந்தது, குழப்பமும் இருந்தது. அக்கினி பிழம்பு நம்மை அழிக்காதிருக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றான் இளைய பல்லவன். எப்படி ஏற்பாடு செய்வது என்று கேட்டான் கண்டியத்தேவன். அந்த பொறுப்பை எனக்கு விட்டுவிடுங்கள். அக்கினி பிழம்பு நம்மை அழிக்காதது மட்டுமல்ல, நமது எதிரிகளை அழிக்கவும் அதை திருப்பிவிட வேண்டும் என்றான் இளைய பல்லவன். இந்த விளக்கத்தை கேட்க கேட்க கண்டியத்தேவன் முகத்தில் பெரும் சந்தேக சாயை படர்ந்தது. அந்த சாயையின் உட்கருத்தை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் முகத்தில் புன்முறுவல் விரிந்தது. மனதில் உள்ளதை விட்டு கேளுங்கள் தேவரே என்றான் இளைய பல்லவன் அந்த புன்முறுவலை தொடர்ந்து.
மனதில் அப்படி எதுவும் இல்லை. கண்டியத்தேவன் குரலில் தயக்கம் இருந்தது. பயப்படாமல் சொல்லும் என்று ஊக்கினான் படைத்தலைவன். மன்னிக்க வேண்டும், தங்கள் போக்கு சில நாட்களாகவே என்று மென்று விழுங்கினான் தேவன். கண்ணியமானவர்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாய் இல்லை என்று முடித்தான் இளைய பல்லவன். கண்டியத்தேவன் சில வினாடிகள் குழம்பினாலும் இறுதியில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஆம் படைத்தலைவரே, கண்ணியமானவர்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாயில்லை. அது மட்டுமல்ல, நாம் இருக்கும் நிலைமைக்கும் சாதகமல்லாது. நீங்கள் மிதமின்றி குடிக்கிறீர்கள் என்றான். இளைய பல்லவன் முகத்தில் புன்முறுவல் மேலும் விரிந்தது. யார் சொன்னது அப்படி என்று வினவினான் படைத்தலைவன் மெல்ல நகைத்து. யாரும் சொல்ல வேண்டியதில்லை என்றான் கண்டியத்தேவன். நீங்களே கண்டிருக்கிறீர்கள் என்று கூறிய இளைய பல்லவன் பதிலில் ஏளனம் இருந்தது. அந்த ஏளனத்தை கண்டியத்தேவன் கவனித்தானானாலும் அதை லட்சியம் செய்யாமலே சொன்னான். ஆம், நானே கவனித்தேன். நான் மட்டுமல்ல, எல்லோரும் கண்டிருக்கிறார்கள் என்று. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று பழமொழியொன்றை சொன்னான் இளைய பல்லவன் சிரித்துக்கொண்டே. இதில் தீர விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றான் கண்டியத்தேவன் சினத்துடன். ஆராய்ச்சிக்கு அவசியம் இருக்கலாம் என்றான் இளைய பல்லவன். எந்த ஆராய்ச்சிக்கு என கேட்டான் கண்டியத்தேவன். நாம் காண்பது சரிதானா என்ற ஆராய்ச்சிக்கு என்றான் இளைய பல்லவன். அந்த ஆராய்ச்சியும் அவசியமில்லை. நீங்கள் குடியில் மயங்கியிருந்ததை நேற்றிரவு நானே கண்டேன் என்றான் கண்டியத்தேவன் உறுதியுடன். இளைய பல்லவனின் இதழ்களில் இளநகை பூத்தது. அதிகமாக குடித்திருந்தேனா என்று கேட்டான் அவன். ஆம் என கூறினான் கண்டியத்தேவன். உளறினேனா என கேட்டான் இளைய பல்லவன். ஆம் என மீண்டும் கூறினான் கண்டியத்தேவன். என்ன உளறினேன் என கேட்டான் இளைய பல்லவன். நமது சீன மரக்கலத்தை பாரதத்தின் மரக்கலமாக்க சொன்னீர்கள் என்றான் கண்டியத்தேவன். வேறென்ன சொன்னேன் என கேட்டான் இளைய பல்லவன். அதிலும் சர்ப்ப மந்திரம் வேண்டாம், மத்திய மந்திரம் வேண்டாம், அக்கர மந்திரமாக்கிவிடு என்றீர்கள் என்றான் கண்டியத்தேவன். வேறென்ன சொன்னேன் என கேட்டான் இளைய பல்லவன். அக்கிர மந்திரம்தான் வேகமாக போகும், அக்கர மந்திரம்தான் நன்றாக போரிடும், அப்படி மாற்றிவிடு என்றீர்கள் என்றான் கண்டியத்தேவன். இப்படியா உளறினேன் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் இளைய பல்லவன். ஆம் என்று பதில் கூறினான் தேவன். அப்படியானால் தேவரே, இந்த அக்ஷயமுனியின் மதுவை நான் பாராட்டுகிறேன் என்றான் இளைய பல்லவன். இதில் பாராட்ட என்ன இருக்கிறது? எரிச்சலுடன் எழுந்தது கண்டியத்தேவன் கேள்வி. இளைய பல்லவன் நகைத்துவிட்டு சொன்னான். என்ன அப்படி கேட்கிறீர்கள் தேவரே? என் உளறலில் எத்தனை கோர்வை இருக்கிறது பார்த்தீர்களா? மரக்கலத்தை அக்கரமந்திரமாக்க காரணத்துடன் கூறியிருக்கிறேன். இந்த மதுவை அருந்த முற்பட்டது முதல் என் மூளை எத்தனை துரிதமாக வேலை செய்கிறது. மது அருந்திய பின் கோட்டை பாதுகாப்பு எத்தனை பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மதுவை அருந்த முற்பட்ட பின் தெரியாத எத்தனை விஷயங்கள் அறிவில் பளிச்சிடுகின்றன. ஆஹா, எத்தனை சிறந்த மது இது! இதையே நாம் அருந்தக்கூடாது? சித்தத்தை துளக்கும் மது இது, மர்மங்களை உடைக்கும் மது இது. நமக்கு விழிப்பூட்டுவதும் இந்த மதுதான். வாழ்க அக்ஷயமுனை, வாழ்க அதன் மது! அதை நீங்களும் அருந்துங்கள் தேவரே. உமது மூளையும் துளக்கப்படும், விஷயங்கள் பளிச்சென்று புரியும் உமக்கு. இப்படி பேசிக்கொண்டே போன படைத்தலைவனை, போதும் போதும், நிறுத்துங்கள் மது புராணத்தை என்றான் தேவன் குரலில் கசப்பு மண்டி கிடக்க. இளைய பல்லவன் கண்டியத்தேவனின் கண்டனத்தை லட்சியம் செய்யாமலே மேலே தொடர்ந்தான். தேவரே, அக்ஷயமுனையின் மதுவை மட்டும் நான் அருந்தாதிருந்தால் பல விஷயங்கள் என் மூளைக்கு எட்டி இருக்காது, பல மர்மங்கள் துலங்கி இருக்காது. மர்மத்தின் அஸ்திவாரங்களையும் நான் அறிந்திருக்க முடியாது. அதை அருந்த துவங்கினேன், அதனால் உண்டான பலன் சொல்ல முடியாது. போக போக உமக்கே தெரியும் பலன் என்ன என்பது. உதாரணமாக, நமது மஞ்சள் அழகி மகாராணி என்பதை உமக்கு யார் சொன்னது? நான் தானே. நான் சொல்லாவிட்டால் உமக்கு அது தெரிந்திருக்குமா? தவிர. இந்த இடத்தில் பேச்சை சற்று நிறுத்தினான் இளைய பல்லவன். கண்டியத்தேவன் இதயத்தில் பெரும் சந்தேகம் எழுந்தது. ஒருவேளை இப்பொழுதும் குடித்துவிட்டே இளைய பல்லவன் வந்திருக்கிறானோ என்ற நினைப்பு ஏற்படவே
அவனை நன்றாக உற்று நோக்கினான் தேவன். ஆனால் இளைய பல்லவனிடம் மதுவாடை ஏதும் அடிக்காதிருந்ததை பார்த்து சிறிது தேற்றிக்கொண்டான். என்றாலும் முதல் நாள் அருந்திய மதுவின் சேஷ்டை காலையிலும் தொடர்கிறதோ என்ற சந்தேகம் ஏற்படவே, இளைய பல்லவரே, இப்பொழுது உமது பேச்சில் தொடர்ச்சி இல்லை என்றான். நேற்றிரவு என கேட்டான் இளைய பல்லவன். தொடர்ச்சி இருந்தது என்றான் கண்டியத்தேவன். இப்பொழுது புரிகிறதா? மது அருந்திய போது தொடர்ச்சி இருந்தது, மது அருந்தாத போது தொடர்ச்சி இல்லை என்றான் இளைய பல்லவன். ஒருவேளை அந்த மதுவின் சேஷ்டை என இழுத்தான் கண்டியத்தேவன். காலையில் இருக்கும் என்று நினைக்கிறீரா என கேட்டான் இளைய பல்லவன். நினைத்தால் தவறா என கேட்டான் கண்டியத்தேவன். தவறுதான் என கூறினான் இளைய பல்லவன். ஏன் என வினவினான் கண்டியத்தேவன். மதுவின் சேஷ்டை இருந்தால் பேச்சில் தொடர்ச்சி இருக்க வேண்டுமே என கூறினான் இளைய பல்லவன். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று கண்டியத்தேவனுக்கு புரியாததால், மஞ்சள் அழகி மகாராணி என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று குறுக்கு கேள்வியை வீசினான். ஒருவர் சொல்ல வேண்டுமா? அவளை பார்த்தாலே தெரியவில்லையா என கேட்டான் இளைய பல்லவன். இது பார்த்து தெரிகிற விஷயம் அல்லவே என கூறினான் கண்டியத்தேவன். வேறெப்படி தெரிய வேண்டும் என கேட்டான் இளைய பல்லவன். முடிசூட வேண்டும், நாடு வேண்டும். இதை கேட்டதும் ஏதோ சொல்ல துவங்கிய இளைய பல்லவன் சட்டென்று சொற்களை அடக்கிக் கொண்டு பேச்சை வேறு திக்கில் திருப்பினான். இந்த வீண் தர்க்கம் எதற்கு தேவரே? அவள் மகாராணியாய் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? என் இதய ராணி அவள். அவளை போன்ற ஒரு பெண் இந்த மண்டலத்தில் இதுவரை பிறந்ததில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அபூர்வ பெண் அவள். அபூர்வமான வாழ்க்கையை படைத்தவள். இந்த உலகமே அவளை மறக்கலாம், ஆனால் என் உயிர் உள்ள மட்டும் அவளை நான் மறக்க மாட்டேன். எத்தனை எட்டா கனி அவள் என்று சொல்லிய இளைய பல்லவன் பெருமூச்சு எறிந்தான். எட்டா கனியா? வியப்புடன் வினவினான் தேவன். ஆம் தேவரே என கூறினான் இளைய பல்லவன். உமது கைக்கு கிட்டித்தானே இருக்கிறது என கேட்டான் கண்டியத்தேவன். கையின் அருகிலிருக்கும் பல பொருள்களை நாம் தொட முடிகிறதா என கேட்டான் இளைய பல்லவன். ஏன் முடியாமல் என்ன? உங்களுக்கு மஞ்சள் அழகியை மணமுடிக்க தயாராயிருக்கிறாரே பலவர்மர் என கேட்டான் கண்டியத்தேவன். இளைய பல்லவன் முகத்தில் வேதனை புன்முறுவல் படர்ந்தது. அவளை எனக்கு மணமுடிக்க பலவர்மனாலும் முடியாது, இந்த நாட்டு சக்கரவர்த்தியாலும் முடியாது. பாவம் மஞ்சள் அழகி, எத்தனை சிக்கலான பிறவி, எத்தனை சிக்கலான வாழ்க்கை. துன்பப்படவே பெண்ணாக பிறந்தவள் அவள். ஆனால் துன்பத்தை ஓரளவு நான் துடைக்க முடியும். அதற்காகவே துடிக்கிறேன், அதற்காகவே இந்த மரக்கலத்தை மாற்றுகிறேன். ஆகவே சீக்கிரம் மாற்றியமையுங்கள் தேவரே என்றான் இளைய பல்லவன் வேதனை குரலிலும் ஒலிக்க. இளைய பல்லவன் பேச்சு பெருமர்மமாயிருந்தது கண்டியத்தேவனுக்கு. மஞ்சள் அழகியின் வாழ்வுக்கும் மரக்கலத்தை மாற்றி அமைப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்பது அவனுக்கு சற்றும் புரியவில்லை. இளைய பல்லவன் மேலும் பேசிய பேச்சு அவன் புத்தியில் உதித்த மர்மத்தை அதிகப்படுத்தியதே ஒழிய குறைவுபடுத்தவில்லை. தேவரே, இந்த மரக்கலத்தை அக்கர மந்திரமாக்கும் பொழுது முகப்பை எப்படி அமைப்பீர், பக்க பகுதிகளை எப்படி அமைப்பீர் என்று வினவினான் படைத்தலைவன். சிங்க முகம், பாம்பு முகம், யானை முகம், புலி முகம், எருமை முகம், பறவை முகம், இப்படிப்பட்ட ஏதாவதொன்று அமைக்கத்தான் கப்பல் சாத்திரம் இடம் தருகிறது என்றான் கண்டியத்தேவன். எந்த முகத்தை நமது மரக்கல முகப்பாக அமைக்க உத்தேசிக்கிறீர் என கேட்டான் இளைய பல்லவன். புலி முகத்தை என்றான் கண்டியத்தேவன். ஏன் என கேட்டான் இளைய பல்லவன். நமது சோழ நாட்டுக்கொடி புலிக்கொடி அல்லவா என கேட்டான் கண்டியத்தேவன். ஆம், இருப்பினும் நம் சோழ நாட்டில் இப்பொழுது இல்லை. புலிமுகம் வேண்டாம், பறவை முகத்தை அமையுங்கள் என கூறினான் இளைய பல்லவன். கண்டியத்தேவன் பெரிதும் ஆச்சரியப்பட்டான். நாட்டுப்பற்றும் நாட்டுக்கொடி பற்றும் மிக அதிகமாக உடைய இளைய பல்லவன் தன் நாட்டுக்கொடியின் அடையாளம் தேவையில்லை என சொன்னது பெரும் வியப்பாயிருந்தபடியால் அவன் கேட்டான், எந்த பறவையின் முகத்தை அமைக்கட்டும் என்று. புறாவின் முகம். தடையின்றி வந்தது இளைய பல்லவன் பதில். புறா முகமா என கேட்டான் கண்டியத்தேவன். ஆம், புறாவின் முகம் முகப்பாக இருக்கட்டும், பக்க பகுதியை
புறாவின் சிறகுகளைப் போல் அமையுங்கள். இந்த மரக்கலம் இனி கடலில் பறந்து செல்லும் பெரும் புறா. இந்த கடல் புறா சோழ நாட்டு வரலாற்றை கடற்பகுதியில் விரிவுபடுத்தும். இதன் புகழை தமிழக கவிகள் பாடுவார்கள். கடல் புறா இன்றியமையாத கடற்போர்க்களமாக கடற்காவியமாக மாறும் என்று கூறிய இளைய பல்லவன், இப்படி வாரும் தேவரே என்று அழைத்து தேவன் காது கருகில் சில வார்த்தைகளை மிக ரகசியமாக சொன்னான். ரகசியத்தை கேட்ட கண்டியத்தேவன் மலைத்து நின்றான். அந்த மலைப்புடன் மலைப்பாக அவன் ஏதோ சொல்லவும் துவங்கினான். எதுவும் பேச வேண்டாம் என்பதற்கறிகுறியாக வாயில் விரலை வைத்து எச்சரித்த இளைய பல்லவன், மஞ்சள் அழகி எட்டா கனி, கடல்புறா கிட்டா கனி, புரிகிறதா என்று கூறி பெரிதாக நகைத்தான். பிறகு விடுவிடுவென கோட்டையை நோக்கி நடக்க துவங்கினான். கண்டியத்தேவன் மலைத்து போய் படைத்தலைவன் போவதை பார்த்து கொண்டு நின்ற இடத்திலேயே நின்றான். அவன் மலைப்பே பெரிது. அதைவிட பெரிய மலைப்பு மாளிகையில் காத்திருந்தது கூலவாணிகன் சேந்தனுக்கு. இளைய பல்லவன் இட்ட ஒரே உத்தரவை கேட்டதும் அடியோடு நிலை குலைந்து தடுமாறி போனான் கூலவாணிகன். ஐயையோ, என்னால் முடியாது, பெரும் ஆபத்து, என் தலை போய்விடும் என்று உளறினான் பெரும் கிளி குரலில் ஒலிக்க.